ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் செஃப். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருங்கை மரத்தில் ஏகப்பட்ட முருங்கை பிசின் இருந்தது. ஸோ இந்த முருங்கை பிசினை எப்படி கலெக்ட் பண்ணுறது, இதனால் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி முருங்கை மரம் இருக்குது அப்படின்னா இந்த பனிக்காலத்துலேயும் சரி இல்லை மழை காலத்துலேயும் அந்த பிசின் ஃபுல்லாக நல்லா ஊறி போய் அழுக்கெல்லாம் நல்லாவே போயிருக்கும். ஸோ அந்த டைம் போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிடைக்கும். பாருங்கள், நான் லைட்டாக தொட்டு எடுக்கும்போதே வந்துருச்சு. எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். இந்த முருங்கை பிசினை இந்த மாதிரி நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. ஸ்கின்னுக்கும் சரி, ரத்தத்துக்கு, எல்லாத்துக்குமே நல்லது. குழந்தைங்க, பெரியவங்க, பெண்களுக்கும் ரொம்பவே நல்லது. இது உடம்புல இருக்கிற ஹீட்டை தணிக்கும். இதை நம்ம பால், ஜூஸு இந்த மாதிரி இதிலெல்லாம் நல்லா ஊற வச்சு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இதை நம்ம தங்க பஸ்பம் அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இதில் பெனிஃபிட் இருக்குது. ஸோ இது நிறைய பக்கம் சும்மாவே கிடக்கும். நீங்கள் பார்த்துட்டு வேணான்னு விட்டுருப்போம். சின்ன வயசுலலாம் இதை எடுத்து நம்ம புக்கில் ஒட்டிலாம் விளையாடுவோம். ஆனால் இதுக்குள்ளே அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. பிசின்னாவே அதில் ஏகப்பட்ட சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாதாம் பிசின்லாம் ரேட் அதிகம். ஸோ இந்த முருங்கை பிசின் பாருங்கள், இந்த ஒரு மரத்துக்கு எவ்வளோ இருக்குதுன்னு. இது எவ்வளோ கோல்டு கலரில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. இது இந்த மாதிரி சில்லுன்னு இருக்கிற டைம் போய் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது கையோடு ஈஸியாக வந்துடும். ஸோ எனக்கு இவ்வளோ இது கிடச்சிருக்கு பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே இந்த வெல்வெட் பூச்சி இருந்துச்சு. இது 90s கிட்ஸ்க்கு தெரியும். இது பாப்பாத்தி பூச்சின்னு சொல்லுவாங்க. இது தொட்டோம் அப்படின்னா சுருங்கிக்கும். நல்லா ரெட் கலரில் நல்லா அழகாக இருக்கும். நம்ம இதை தொட்டு விளையாடுவோம் இல்லைங்களா. இப்போ நம்ம கலெக்ட் பண்ண இந்த பாதாம் பிசின், முருங்கை பிசினை நல்லா தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, மரப்பட்டை இந்த மாதிரி மண்ணெல்லாம் தான் இருக்கும். நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கை விட்டு அலசிட்டு நீங்கள் தண்ணியில் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தீங்கன்னாவே அந்த மரப்பட்டையெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கையில் நல்லா இருத்தி புழிஞ்சிட்டு உங்களுக்கு வேணும்னா 2 தடவைக்கு 3 தடவை நீங்கள் அலசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அலசும் போது அதில் இருக்கிற மண், டஸ்ட்டெல்லாம் மரத்தூள்லாம் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷான பிசின் கிடச்சிரும். கடையில் இதையே ஏகப்பட்ட ரேட்டுக்கு விற்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் அலசி ஒரு தட்டில் வச்சு நல்லா காய வச்சுக்கோங்க. அது நல்லாவே காஞ்சிடும். நல்லா மொறு நல்லா ட்ரையாக காஞ்சிடும். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வத்தல் வீடியோ கூட ஒன்று போட்டிருக்கேன். பாருங்கள், இது நம்ம வத்தலும் காஞ்சிட்ருக்கு வெயிலுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் தண்ணியில் 1 ஸ்பூன் போட்டு பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சலசலன்னு காஞ்சிருச்சு. இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணியில் கூட வெறுமனே தண்ணி மாதிரி குடிக்கலாம், முழுங்கிடலாம். இல்லை பால்லெல்லாம் போட்டு குடிக்கலாம். ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.